இன்னைக்குள்ள வீடியோவில் நமக்கான ஒரு சொந்த சர்வர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த சர்வரோட சிம்பிளான ஒரு இது சொல்லிடுறேன். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னுக்கு இந்த சர்வர்னால் என்ன, அப்புறம் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகே, இந்த ஒரு சர்வர் அப்படிங்கிறது நம்ம வந்து கூகுள் ட்ரைவ் அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுவோம், கூகுள் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி கூகுள் ட்ரைவில் இருக்க ஸ்டோரேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 ஜிபி தான் கொடுப்பாங்க ஃப்ரீயாக. இது வந்து கூகுள் ட்ரைவ்னு மட்டும் கிடையாது, ஒரு கூகுள் அக்கௌண்ட்டுக்கு இதுக்குள்ளே தான் வந்து நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸில் உள்ள ஃபோட்டோஸ், ட்ரைவில் உள்ளது, மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்த 15 ஜிபிக்குள்ளே தான் வரும். இதுவே நம்ம சொந்தமாக இப்படி ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அப்புறம் பாய்க்காத ஒரு கம்ப்யூட்டர் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா, கம்ப்யூட்டர் கூட இல்லை, ஒரு சிபியூ இருந்தால் போதும். சுத்தமாக பாய்க்காத இருந்துச்சுன்னா நம்மளே சொந்த சர்வர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து க்ளவுட் பேஸ்டாக இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நம்ம வந்து வீட்டில் ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து எல்லா டிவைஸ்லையும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் லேப்டாப்பில் வந்து ஒரு படம் டவுன்லோட் பண்ணிட்டு டிவியில் பார்க்கணும் அப்படின்னா பென்ட்ரைவ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி பார்ப்பேன். இப்போ இதுவே சர்வர் இருந்துச்சு அப்படின்னா நான் என் லேப்டாப்லேருந்து டிவிக்கு ஒரு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என் லேப்டாப்லேருந்து அந்த ஒரு ஃபைலை வந்து என் சர்வருக்குள்ளே ஸ்டோர் பண்ணிடுவேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு படத்தை வந்து நான் என் சர்வருக்குள்ளே ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய டிவிக்குள்ளே போயிட்டு அந்த சர்வர்லேருந்தே நான் நேராக வந்து படத்தை எடுத்து பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லை, நம்ம டிவி, லேப்டாப் இதை தவிர்த்து வந்து ஃபோன், நம்மளோட டேப்லெட், அப்புறம் நம்மளோட கம்ப்யூட்டர், இந்தமாரி நம்ம வீட்டில் உள்ள என்னென்ன டிவைஸ் இருக்கோ எல்லா ஒரு டிவைஸ்லேயுமே வந்து இதை அக்சஸ் பண்ண முடியும். இது எப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட வந்து 2 ஸ்க்ரீன் இருக்குங்க. இந்த இது செய்யறதுக்கு வந்து நமக்கு 2 டிவைஸ் தேவைப்படும். ஒன்று வந்து நம்மகிட்ட இருக்க சிபியூ போட்டு வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஒரு மானிட்டர். ஸோ இது வந்து நான் ஸ்க்ரீனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். லைட்டாக வந்து இது வந்து சிபியூ கூட வந்து கனெக்ட் பண்ணிடுவேன். அண்ட் தென் ஒரு லேப்டாப் வேணும் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து சீகேட் பிராண்டோட 1 டிபி இதோட ஸ்டோரேஜ். ஸோ நம்ம வந்து இதில் 1 டிபிக்கு ஒரு வந்து 8 ஜிபி அந்த மாதிரி வந்து நம்ம சாஃப்ட்வேருக்கு வந்து எடுத்துக்குவோம். மேக்ஸிமம் வந்து 8 ஜிபிக்குள்ளே தான் வரும். இது 8 ஜிபி வந்து மோர் தென் இனஃப் தான். ஒரு 8 ஜிபி ஸ்டோர் பண்ணிட்டு மிச்சம் இருக்க இந்த 1 டிபியில் மிச்சம் இருக்க எல்லாமே வந்து நம்ம ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது வந்து ஈஸியாகவும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஒரு லேப்டாப் வச்சுக்குவோம். அண்ட் தென் சிபியூ ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு மானிட்டர் வச்சுக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என் மானிட்டர் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய மானிட்டர் நான் யூஸ் பண்ண போகிறது. இங்கே வந்து இந்த பவர் இது இருக்கு இல்லையா, இது வந்து நான் வந்து 24 ஹவர்ஸ் வந்து ஓட விட போகிறது கிடையாது. தேவைப்படும் போது மட்டும் திறந்துக்க போகிறேன். ஒரு நாள் வந்து ஒரு 8 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஓடுறது வந்து பெரிய பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி இதில் நம்ம நார்மலாக பிசி வந்து எவ்வளோ நேரம் ஓட விடுவோம் அந்த மாதிரி ஓட விடுற யூசேஜ் இருக்கிறதுனால நான் இதே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் 24 ஹவர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. அதர்வைஸ் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் வந்து இன்டெலோட. அண்ட் தென் இங்கே வந்து ஹார்ட் டிஸ்க் இன்னும் போட்டில், இந்த ஹார்ட் டிஸ்க் தான் வந்து போட்ட போகிறேன். அண்ட் தென் ரேம் வந்துட்டு ஒரு ரேம் இருக்குது இந்த இடத்துல. இது எத்தனை ஜிபி எனக்கு தெரில, நான் லைட்டாக வந்து காட்டுறேன். பவர் கன்சம்ஷனுக்கு வந்துட்டு நம்ம சர்வர் செய்யும்போது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப பவர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சும்மாவே சர்வர் ஓடிட்டு இருக்கும்போது வந்து நிறைய கரண்ட் வந்து எடுக்கும். கரண்ட் பில்லு அதிகமாக கட்ட வேண்டிய அவசியம் வரும். நான் இன்டெலோட யூஸ் பண்ணுறேன். இன்டெல் அண்ட் ஏஎம்டி இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இன்டெலோட பவர் கன்சம்ஷன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைவு. ஏஎம்டி வந்து கொஞ்சம் கூடையாக இருக்கும். பட் ஏஎம்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். நமக்கு வந்து ஒரு நார்மல் சர்வர் போதும் அண்ட் பவர் கன்சம்ஷனை மெயினாக பார்க்குறதுனால இன்டெலோட இது உள்ளது வந்து எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு நார்மல் சிபியூ இருந்துச்சுனாலே போதும். உங்களுக்கு வந்து நார்மல் செட்டப்போட ஒரு ப்ராசஸர், ரேம் அந்த மாதிரி இதோட ஒரு ஹார்ட் டிஸ்க், ஒரு நல்ல ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சுன்னா போதும். நீங்கள் இந்த 1 டிபி தான் யூஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. நம்மகிட்ட வந்து ஒரு 80 ஜிபி இருக்குது, அந்த மாதிரினா கூட 84 ஜிபி அந்த மாதிரிலாம் இருக்குன்னா கூட நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ரேமில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரேம் ஆட் பண்ணும்போது ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் வந்து ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னுக்கு இந்த ரேம் போட்டிருக்குல்ல, இது வந்து ஒவ்வொரு டிசைன் மாடலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வந்து மாறுபடும். ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் தான். பழைய மாடல் அப்படின்னா நம்ம இங்கே போட்டுறது வந்து வேறு மாதிரி இருக்கும், புதுசாக வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல 2 இருக்குது இல்லையா, ஸோ இதை தான் வந்து இப்போ போட்ட போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் 2 ஒயர் போட்டிட்டேன். ஒன்று வந்து பவருக்கு, இன்னொன்று டாட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதர்வைஸ் வந்து மேலே சிடி ரோம் அதெல்லாம் இருக்குது. நமக்கு தேவையில்லாம் இதை கழட்டி வச்சுக்கலாம், வெயிட் குறைவாக இருக்கும். அண்ட் நீங்கள் கேஸ்லாம் வேணால் கூட கொஞ்சம் சின்னதாக கூட வாங்கி வச்சுக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா. ஸோ இது போட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம மானிட்டரில் வந்து போட்டி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து 2 ஒயர் போட்டிட்டேன். ஒன்று வந்து இது வந்து மானிட்டர் கூட பொறுத்து, இது வந்து பவர் சப்ளையோட. ஸோ முதல்ல வந்து போட்டு வேலை செய்ய டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து லைட் எரியுது. இங்கே ஸ்க்ரீனில் ஏதாச்சும் வருதான்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது அந்த மாதிரினாலையும் நம்ம எல்லாத்தையுமே வந்து ஷோ பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் வந்து சால்வ் பண்ணலாம். அதேமாதிரி இதில் செய்ய போகிற ஒவ்வொரு ப்ராசஸும் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, இதுக்கு வந்து சாரி, எனக்கு கீபோர்ட் போட்டு மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் கீபோர்டை போட்டிக்கிறேன். ஸோ பிசிக்கு ஒரு கீபோர்ட் போட்டிட்டேன்.
தென் மவுஸையும் வந்து பிறகு கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து என்ன காட்டுது அப்படின்றத காட்டிடுறேன். F2 வந்து செட்டப் பண்ணுறதுக்கு, F1 வந்துட்டு கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஸோ F1 தட்டும்போது வந்து விண்டோஸ் வந்து ஆல்ரெடி ஓஎஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஓஎஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், விண்டோஸ் வந்துடும். நமக்கு வந்து F2வில் போய் தான் வேலை செய்ய போகிறோம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து போய்ட்டு லேப்டாப்பில் வந்து முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்வோம். ஸோ லேப்டாப்பில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை தட்டி மூலம் உள்ளே போய்க்கோங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பன் மீடியா வால்ட் அப்படிங்கிற இந்த ஒரு இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம். நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ரூஃபஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இதை வந்து டவுன்லோட் பண்ணோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷனோட இது இருக்கும். ஸோ இதை தட்டி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்டோஸ் வந்து நீங்கள் 64 யூஸ் பண்ணிங்கன்னா 84 பார்த்துக்கோங்க. நான் அது ஸ்டாண்டர்ட் டவுன்லோட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ரூஃபஸ் சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இன்னொன்று வந்து ஓப்பன் இது பண்ணியிருந்தால ஓப்பன் மீடியா வால்ட் சம்திங், அது வந்து பார்ப்போம். ஸோ ரெண்டுமே வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இது ரெண்டுமே வந்து ஒரு ஃபோல்டரில் போட்டுக்கலாம், சர்வர் அப்படின்னு. அடுத்து நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து ஒரு பென்ட்ரைவ் வந்து 8 GB இருந்தால் போதும். ஸோ நான் வந்து என்னோடய 8 GB பென்ட்ரைவ் எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம ஒன் டைம் தான் யூஸ் பண்ணுவோம், ரொம்ப நேரம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து யார்கிட்டயாவது வந்து வாங்கி கூட யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொடுத்துடலாம். ஸோ இதில் ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த பென்ட்ரைவ் வந்து நீங்கள் ஃபார்மேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். இதில் வந்து நம்ம ஒரு OS இன்ஸ்டால் பண்ண போகிறோம், அதனால தான். ஸோ இந்த ஒரு பென்ட்ரைவ் வந்து எம்டியாக இருக்குமே பார்த்துக்கோங்க. ஸோ உங்களை டெவலப் பண்ண ரூஃபஸ் சாஃப்ட்வேரை டபுள் கிளிக் பண்ணிட்டு, டபுள் கிளிக் பண்ணி எல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். மேலே வந்து நம்மளோட பென்ட்ரைவோட இதை காட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா 8 GB. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பூத் வந்து செலக்ட் பண்ணணும். இது வந்து நம்ம முதல்ல டவுன்லோட் பண்ண இல்லையா, அந்த ஓப்பன் மீடியா வால்ட் .iso அப்படின்னு இருக்கும். இந்த ISO அப்படிங்கிறத வந்து ஓஎஸோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ இது ஃபைல் டைப். ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ இது மாதிரி செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து ஸ்டார்ட் தட்டணும். ஸோ நம்ம ஸ்டார்ட் தட்டினோடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த ஒரு ப்ராசஸ் அப்போ ஒருவேளை உங்கள் பென்ட்ரைவில் ஏதாவது ஆல்ரெடி ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இரேஸ் ஆயிரும். எல்லாமே இரேஸ் ஆகிட்டு இந்த ஒரு ISO ஃபைல் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது அங்கே இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்க டைமில் வந்து இங்கே என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன். அந்த பென்ட்ரைவ் வந்து எடுத்து இப்போ நம்ம இங்கே போட்டு இது பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ஒரு பென்ட்ரைவ் எடுத்து வந்து நம்ம இந்த பிசிக்குள்ளே போட்டு இதை வந்துட்டு OS வந்து ரன் பண்ணுவோம். அந்த ப்ராசஸே இப்போ வந்து நடக்க போகுது. ஓகே, சம்டைம்ஸ் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் திறக்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வந்து ரன் ஆகிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து விண்டோஸ் வந்து திறக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி விண்டோஸ் திறந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பவர் பட்டன் வந்து முதல்ல வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும், எம்டி ஆயிரும். இப்போ வந்து ஆன் பண்ணிவிட்டு அங்கே ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு காட்டும் என்ன நம்பர் வந்து தட்டணும் செட்டப் போகிறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நம்பர் வந்து காட்டும். நம்ம வந்து பூட் மெனு போகணும் அப்படின்னா F11 அந்த மாதிரிலாம் தட்டணும். இப்போ வந்து நம்ம பூட் மெனு தான் வந்து போகிறோம். ஸோ F11 வந்து தட்டிக்கலாம். இப்போ F11 தட்டினோடனே இந்த மாதிரி வந்து காட்டும். ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் நம்மளோட பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணல. இது வந்து ஆல்ரெடி இருக்க நம்மளோட ஹார்ட்வேர் வந்து காட்டுது. நம்ம இதை ஹோல்ட்லேயே வச்சுக்குவோம். ஜஸ்ட் வந்து இந்த ப்ராசஸ் வந்து காட்டினேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பென்ட்ரைவ் ஃபோட்டோன்னு வந்து அதை காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நம்மளோட வந்து காப்பி பண்ணிக்கிட்டு இருக்கு. காப்பி பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுவோம். அண்ட் தென் வந்து நம்மளோட பிசியில் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து முடிய போகுது, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த ப்ராசஸ் ஓடி இருக்க டைமில் வந்து இங்கே வந்து எவ்வளோ நேரம் எடுத்திருக்கு அப்படின்றது வந்து காட்டிகிட்டு இருக்கு. எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு மேலேயே போயிட்டுருக்கு. இது வந்து உங்களோட லேப்டாப்போட ஸ்பீட் அண்ட் உங்களோட பென்ட்ரைவோட ஸ்பீட்டை பொறுத்து வந்து மாறுபடும். உங்களோட வந்து நல்லா ஃபாஸ்ட்டானதாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த ப்ராசஸ் முடிக்கிறோம். ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் காட்டும். கீழே வந்து அந்த க்ரீன் கலர் பாக்ஸ் வந்து ரெடி அப்படின்னு காட்டிடுச்சுன்னா உங்களோட ப்ராசஸ் வந்து முடிஞ்சு அப்படின்னு அர்த்தம். எனக்கு வந்து மொத்தமாக 6 மினிட்ஸ் 23 செகண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கு. இந்த ஒரு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே இந்த பென்ட்ரைவை கழட்டி நம்மளோட இந்த இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடுவோம். ஸோ நான் இங்கே இன்சர்ட் பண்ணது வந்து டிடெக்ட் பண்ணல, அதனால் பின்னாடி போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளோட இது காட்டுது. முதல்ல வந்து மேலே உள்ள அந்த ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் வந்து காட்டியிருக்கோம். இப்போ கீழே வந்து காட்டுது, அது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து வரும், ஓப்பன் மீடியா வால்ட் அப்படின்னு. இங்கே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இது வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இப்போ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்மளோட லாங்குவேஜ் வந்து கேட்கும். இந்த இடத்துல நம்ம வந்து இங்கிலீஷ் அப்படின்றது வந்து கொடுத்து இந்த இடத்துல வந்து என்டர் தட்டிக்கும்.
இதே நம்மளோட ஸ்டேட் வந்து கேட்கும், நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. இது எல்லா ப்ராசஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்கும். இந்த ப்ராசஸ் எதுவுமே நம்ம எதுவும் தட்ட வேண்டியது அவசியம் இல்லை. அடுத்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இது மேலே உள்ளது வந்து என்னென்னா ஈதர்நெட்டோட, கீழே உள்ளது வந்து ஒய்ஃபையோட. நான் வந்து இங்கே ஒரு ஒய்ஃபை மாடல் யூஸ் பண்ணுறேன். இது நார்மலாக வந்து நம்ம வாங்கிக்கலாம், யூஎஸ்பியில் வந்து போட்டிக்கலாம். இது வந்து நம்ம ஈதர்நெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிசிக்கு வந்து பின்னாடி இருக்கும். நான் வந்து ஒய்ஃபை யூஸ் பண்ணுறதுனால வந்து கீழே உள்ளது வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஒய்ஃபை வந்து கேட்கும். ஸோ ஒய்ஃபை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கனெக்ஷன் வந்து சக்சீட் அப்படின்னு காட்டுது. நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஹோஸ்ட் நேம் வந்து கேட்குது. நம்ம ஹோஸ்ட் நேம் வந்து என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து என் பேர் கொடுத்து யுவா சர்வர் அப்படின்னு சொல்லி தட்டிக்கிட்டேன். இங்கே வந்து நீங்கள் லோ ஏரோ பட்டன் தட்டிங்க அப்படின்னா கண்டினியூ வந்து போயிடும். இதை வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து யுவா சர்வர் வந்து இன்வேலிட் அப்படின்னு வருது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம வந்து ஸ்பேஸ் யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்பேஸில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நான் வந்து ஸ்பேஸ் யூஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். அகெயின் வந்து கண்டினியூ தட்டி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து டொமைன் நேம் கேட்குது. ஸோ நான் சும்மா வந்து என்னோடய டொமைன் நேம் சொல்லி கொடுத்துருக்கேன். லியோ ஹோஸ்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். பார்ப்போம், அது ஹோஸ்ட் நேம் தான். ஸோ நான் வந்து தட்டிட்டு என்டர் தட்டிக்கிறேன். அகெயின் வந்து பாஸ்வேர்டு கேட்குது. இந்த பாஸ்வேர்டு வந்து அப்படின்னா நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி தான். இந்த இடத்துல வந்து நம்ம பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும். என்ன பாஸ்வேர்டு வேணால் கொடுத்துக்கலாம். இந்த பாஸ்வேர்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து என்னோடய பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம தட்டிக்குவோம். ஸோ வந்து ரீஎன்டர் பண்ணோம் நம்மளோட வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ நான் தட்டிக்கிட்டேன். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோ ஏரோ தட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து காட்டும். நீங்கள் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து நேராக பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஹிடனாக இருக்காது. எனக்கு தேவையில்லைன்றதுனால நான் பண்ணுறேன். அகெயின் வந்து லோட் பண்ணுது. ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அண்ட் இதான் வந்து முக்கியமான ப்ராசஸ். மேலே வந்து நம்ம ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணிக்க ஹார்ட் டிஸ்க் காட்டுது. கீழே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க பென்ட்ரைவ் வந்து காட்டுது. இதை ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம பென்ட்ரைவ் பேர் பார்க்கலாம், இல்லை மேலே இந்த பேர் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஸ்பேஸ் வந்து பார்த்துக்கோங்க. இங்கே வந்து 1 TB காட்டுது, இங்கே வந்து 7.8 GB காட்டுது. அதாவது ஒரு 8 GB பென்ட்ரைவ் வந்து காட்டுது. நம்ம வந்து மேலே உள்ளது தான் வந்து இப்போ செட் பண்ண போகிறோம். அதனால் மேலே உள்ளதே வச்சு என்டர் தட்டிக்கோங்க. ஸோ இந்தமாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து காட்டும். அடுத்து இந்த இடத்துல வந்து பார்ட்டிஷன் டிஸ்க்கை பற்றி வந்து கேட்குது. நம்ம வந்து இது வந்து டிஃபால்ட்டாக நோவில் இருக்குது. நம்ம வந்து எஸ்க்கு வந்து மாற்றிட்டு என்டர் தட்டிக்கும். என்னோடது ஸோ இப்போ வந்து இன்ஸ்டாலிங் த சிஸ்டம் அப்படின்னு வந்து காட்டுது. இது வந்து முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அந்த ப்ராசஸ் லோட் ஆகி முடித்த பிறகு அகெயின் வந்து நம்மளோட பேக்கெட் மேனேஜரை பற்றி கான்ஃபிகர் பண்ண சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கண்ட்ரி வந்து சூஸ் பண்ணோம். ஸோ நான் கண்ட்ரி வந்து சூஸ் பண்ணிட்டேன். இந்த கண்ட்ரி சூஸ் பண்ணும்போது வந்து ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, உங்களோட ஒருவேளை நீங்கள் வந்து தேடுற கண்ட்ரி வந்து அங்கே இல்லை அப்படின்னா, யூஸ்வலாக இந்தியா, சிங்கப்பூர் அந்த மாதிரி கண்ட்ரிலாம் வந்து இருந்துச்சு. பட் மலேசியா இந்த மாதிரி கண்ட்ரி வந்து அங்கே பார்க்க முடியல. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கிட்ட உள்ள கண்ட்ரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சிங்கப்பூர் சூஸ் பண்ணேன். ஏன்னா நான் மலேசியாவிலேருந்து இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து இதை தட்டி என்டர் தட்டிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பிளாங்காகவே விட்டுறலாம். நேரத்தை தட்டி கண்டினியூ தட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம். அந்த ப்ராசஸ் எல்லாமே அதுவே பார்த்துக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் போதும். இது வந்து லோட் ஆகி முடிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்து என்ன ப்ராசஸ்ன்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்குள்ள வந்து அதுவே இன்வால்வ் வச்சு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்காது. இப்போ வந்து பூட் லோடர் வந்து லோட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த ப்ராசஸை முடிச்சதுக்கப்புறம் நம்ம நேராக வந்து பூட் பண்ணிடலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம். இப்போது வந்து எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து என்டர் தட்டிக்குவோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து பூட் பண்ணும் இந்த சிஸ்டமை. ஸோ பூட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு வந்து வரும்.
இதை நான் அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து லாகின் கேட்கும். இந்த லாகின் இடத்துல வந்து ரூட் அப்படின்றது தான் வந்து டிஃபால்ட்டாக உள்ளது. நீங்கள் ரூட் தட்டிட்டு என்டர் தட்டிக்கோங்க. தென் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து நம்ம முதல்ல செட் பண்ணோம் இல்லையா, அந்த பாஸ்வேர்டு நான் வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய பாஸ்வேர்டு வந்து நான் டைப் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து எப்பயும் வந்து காட்டாது. நீங்கள் ஜஸ்ட் வந்து பாஸ்வேர்டு டைப் பண்ணி முடிச்சிடும், என்டர் அப்படின்னு தட்டிக்கோங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு காட்டும். இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து உள்ளுக்கு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். பாஸ்வேர்டு போட்டு இதோட இந்த கம்ப்யூட்டரில் பண்ணுற ப்ராசஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து அகெயின் நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப்க்கு வந்து போவோம். நெக்ஸ்ட்டாக லேப்டாப்பில் இந்த ஜிபாட் அப்படிங்கிற இன்னொரு ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணணும். இந்த ஃபைலில் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம பென்ட்ரைஃபில் வந்து போட போகிறோம். அகெயின் அந்த பென்ட்ரைஃப் வந்து நீங்கள் அதில் போட்டிருந்தீங்க இல்லையா, அதே பென்ட்ரைஃபில் தான் நம்ம போட போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இந்த ஜிபாட் அப்படிங்கிறது வந்து டவுன்லோட் பண்ணிடணும். அகெயின் வந்து இந்த ரூஃபர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து நம்ம தட்டிக்குவோம். இப்போது வந்து மேலே வந்து டிவைஸ் பேர் வந்து காட்டும். ஏன்னா நம்ம முதல்ல அந்த மாதிரி செட் பண்ணுறதுனால தான் அந்த ஓப்பன் மீடியா வால்ட்டுன்னு காட்டுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே வந்து செலக்ட் பண்ணும்போது இந்த போட் செலெக்ஷனை வந்து கரெக்டாக பண்ணணும். நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த ஜிபாட் ஃபைலை தான் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். அந்த ஜிபாட் பின்னாடி வந்து .isன்னு போட்டிருக்கோம். அது வந்து இந்த ஃபைல் டைப்பு. ஸோ அதுக்கு வந்து தட்டிட்டு நம்ம வந்து கீழே வந்து ஸ்டார்ட் தட்ட வேண்டியதுதான். முதல்ல அதே ப்ராசஸ் தான். இப்போ வந்து லோட் ஆகிட்டு இருக்குது. ஒரு 36% வந்து முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் காப்பி பண்ணி முடிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னு வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கீழே வந்து ரெடி அப்படின்னு காட்டிடுச்சு. இதோட இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சு இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அகெயின் வந்து என்னோடய பென்ட்ரைவ் வந்து இந்த பிசியோட பின்னாடி சைடில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த பிசி வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணும்போது வந்து நம்ம பூட் மெனுவில் ஆல்ரெடி வந்து நம்ம யூஎஸ்பி அப்படின்னு வந்து சூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து இது ஓப்பன் பண்ணும்போது அதே இது தான் ஓப்பன் பண்ணி ஆகணும். ஒருவேளை ஓப்பன் பண்ணல அப்படின்னாலும் நம்ம பூட் மெனுவை போய்ட்டு வந்து அகெயின் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து அதே மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து காட்டுது. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே அந்த ப்ராசஸ் நடந்துருக்கு. ஏன்னா நம்ம வந்து பென்ட்ரைவ் தான் வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை நீங்கள் பண்ணும்போது வந்து ஆகலை, அந்த மாதிரி சரியான பூட் மெனு வரல அப்படின்னா இந்த இடத்துல வந்து அகெயின் போய்க்கோங்க. டிஃபால்ட் ஆப்ஷனில் ஹார்ட்வேர் அப்படின்னு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து காட்டிகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஹார்ட் டிஸ்க் எல்லாமே வந்து கீழே உள்ளது வந்து சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து கரெக்டாக ரன் ஆகும். ஸோ இது ரன் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இது வந்து நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா ஜிபாட் அப்படின்றது, அதுதான் வந்து இந்த இன்டர்ஃபேஸ். இந்த ஜிபாட்டோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து பார்ட்டிஷன் வந்து பிரிக்கும். நான் இருக்கே சொல்லியிருந்தேன் இல்லையா, சாஃப்ட்வேருக்கு வந்து ஒரு 8 GB வந்து போதும்ன்ட்டு. இது வந்து அந்த 8 GB வந்து தனியாக பிரித்து கொடுக்கும். எதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சிஸ்டமில் வந்துட்டு இப்போ எல்லாமே வந்து கலந்துருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே மெஸியாக இருக்கும். இதே ஒரு சாஃப்ட்வேருக்கு ஒரு 8 GB பிரிச்சுட்டு மிச்சத்தை எல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா இன்னும் வந்து கரெக்டான முறையாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம இந்த ஒரு ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம முதல்ல வந்து பார்ட்டிஷன் பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். என்டர் தட்டிக்கோங்க. என்டர் தட்டோடனே இந்த மாதிரிலாம் வந்து வரும். இந்த இன்டர்ஃபேஸில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் வந்து எது அப்படின்றது இந்த மாதிரி கேட்டிருக்கும். ஸோ நம்ம லாங்குவேஜ் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ப்ராசஸ்க்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும். இதில் தான் வந்து இப்போ நம்ம பார்ட்டிஷன் பண்ண போகிறோம். இங்கே வந்து மொத்தமாக எவ்வளோ ஜிபி இருக்குது எல்லாத்தையும் வந்து இங்கே காட்டும். இதில் தான் வந்து இப்போ நம்ம பார்ட்டிஷன் வந்து பிரிக்க போகிறோம். இப்போது அகெயின் வந்து இதில் உள்ள சைஸ் வந்து பாருங்கள். இந்த இடத்துல வந்து 930 GB அப்படின்னு போட்டிருக்கு. இதுதான் நம்மளோட 1 TB ஹார்ட் டிஸ்க். இந்த இடத்துல போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீசைஸ்/மூவ்னு இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணணும். இது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் காட்டும். இந்த இடத்துல வந்து நம்ம பண்ண போகிறோம் ஒரு 8 GB வந்து அலோகேட் பண்ணால் போதும். இது வந்து நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணால் போதும். எவ்வளோ வேணும் அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எவ்வளோ வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 GB தான் வந்து வைக்க போகிறோம். ஸோ நம்ம இந்தமாதிரி ட்ராக் பண்ணல அப்படின்னா கரெக்டாக 8 GB கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நியூ சைஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நம்ம 8 GB வந்து அப்படி கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து 8 GB வந்து MBயில் வந்து கொடுத்துக்கிறேன். 8 வந்து எரேஸ் பண்ணிட்டு 8192 அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது முடிஞ்சு அடுத்து வந்து நம்ம ரீசைஸ் வந்து தட்டிடலாம். இப்போ ரீசைஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 GB வந்து பிரிச்சிருச்சு. மொத்தமாக இங்கே வந்து ஒரு 930 GB கிட்ட இருந்துச்சு. இது வந்து ஒரு 8 GB வந்து பிரிச்சிருச்சு. மிச்சம் வந்து அன்அலோகேட்டட் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு 922 GB வந்து இருக்குது. இப்போ அன்அலோகேட்டடாக இருக்கிறது நம்ம பேர் வந்து கொடுக்கணும். ஸோ நியூ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து காட்டும். இந்த இடத்துல வந்து பேர் எதாச்சும் கொடுத்துக்கோங்க. ஸோ பேர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூ பார்ட்டிஷன் அப்படின்னு வந்து காட்டுது. தென் நம்ம கொடுத்த பேர் வந்து இங்கே காட்டுது. நான் வந்து ஸ்டோரேஜ் அப்படின்னு கொடுத்தா அது வந்து இங்கே காட்டுது.
இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்மளோட வேலை முடிஞ்சு இங்கே வந்து ரைட் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு திக் பண்ண சிம்பிள் மாதிரி இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்ளை அப்படின்றது வந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு சர்வர் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களோட ஒய்ஃபைல நெட்ஒர்க்கில் இருக்க டிவைஸில் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒய்ஃபை இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் அந்த டிவைஸ் உள்ள அந்த ஒய்ஃபை கூட கனெக்ட் பண்ணி எல்லா டிவைஸ்லையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மற்ற ஒய்ஃபைல உள்ளவங்களும் வந்து இதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு நம்ம ப்ளஸ்ஸாகவும் பார்க்கலாம், மைனஸாகவும் பார்க்கலாம். நம்ம ப்ளஸ்ஸாக பார்த்தோம் அப்படின்னா செக்யூரிட்டி வைஸ் வந்து நம்ம ஒய்ஃபை கூட கனெக்ட் பண்ணுறவங்க தான் வந்து இதை அக்சஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே டேட்டாவை அக்சஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம தனியாக வந்து ஒரு பாஸ்வேர்ட் வச்சுருக்கோம். ஸோ அந்த பாஸ்வேர்ட் வச்சு தான் வந்து அக்சஸ் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி வைஸ் வந்து இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் வந்து பார்க்கணும். இது வந்து லோட் பண்ணி முடிக்கிட்டோம். இது லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஷட் டவுன் இல்லை ரீபூட் வந்து ஆகும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே பண்ணிடும், நம்ம எதுவும் பண்ண வேணாம். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராசஸ் வந்து இந்த பிசியில் வந்து முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம லேப்டாப்பில் போய்ட்டு வந்து நம்ம சர்வர் வந்து எப்படி அக்சஸ் பண்ணுறது வந்து பார்ப்போம். இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் வந்து உங்களை வெயிட் பண்ணுவோம். எங்கள் ப்ராசஸ் வந்து முடிஞ்சு அப்படின்னு காட்டுது, நம்ம க்ளோஸ் கொடுத்துக்குவோம். அண்ட் தென் இதில் வந்து விடையெல்லாம் இந்த இடத்துல வந்து எக்ஸிட் அப்படின்னு மட்டும் பார்த்திங்களா, இது தட்டிட்டு நம்ம வந்து நம்ம சிஸ்டம் வந்து ரீபூட் எல்லாம் ஷட் டவுன் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு பாப்அப் வந்து வருது. இந்த இடத்துல வந்து நான் வந்து ரீபூட் அப்படின்னு கொடுத்து ஓகே தட்டிக்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம லேப்டாப் போவோம்.